அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இஸ்லாமிய வரலாறு. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களின் மகள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கல்வி செயல்பாடுகள், சிறப்புகள், நற்பண்புகள், துணிவு ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார்கள். உண்மையை கூறுவதில் பயமோ தயதாட்சணியமோ பார்க்க மாட்டார்கள். இவர் நபித்துவம் பெற்ற 4ஆம் ஆண்டு மக்காவில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அறிவில் சிறந்து விளங்கினார். வீட்டில் பணிப்பெண் இருந்தும் தம் வேலைகளை தாமே செய்து கொள்வார். ஏழைகளுக்கு உதவுதல், அனாதைகளை பராமரித்தல், விருந்தோம்பல், இறைவழியில் செலவு செய்தல் ஆகியவற்றில் தாராளமாக நடந்து கொள்வார். ஒருமுறை அமீர் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இவரின் சமூகத்தில் 1,00,000 திர்ஹம் அன்பளிப்பாக அனுப்பி வைத்தார். அதை பொழுது சாய்வதற்குள் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து விட்டார். இறை வணக்கத்திலும் அன்னலாரின் சுன்னத்துகளை பின்பற்றுவதிலும் சரியத்தின் ஒவ்வொரு சட்டங்களையும் மிக பேணுதலுடன் செயல்பட்டார். தஹஜ்ஜத் மற்றும் முற்பகல் லுஹா தொழுகைகளை தவறவிட்டதில்லை. அதிகமாக நோன்பு வைப்பார். சின்ன சின்ன விஷயங்களில் கூட சரியத்துக்கு மாற்றமாக நடந்ததில்லை. அல்லாஹ்வின் ஆற்றல். ஒரே தண்ணீரில் பழங்களும் பூக்களும். ஒரே நிலத்தில் ஒரே தண்ணீரால் பல்வேறு வகையான பழங்களையும் மலர்களையும் அல்லாஹ் விளைய செய்கிறான். ஒவ்வொன்றின் சுவையும் நிறமும் வெவ்வேறாக உள்ளன. இனிப்பு, புளிப்பு, சிவப்பு, வெண்மை என சுவையாலும் நிறத்தாலும் மாறுபடுகின்றன. நிலமும் தண்ணீரும் ஒன்றாகவே இருந்தும் இவ்வாறு வேறுபடுவது அல்லாஹ்வின் எல்லையில்லா ஆற்றலுக்கு ஆதாரமாகும். ஒரு ஃபரலை பற்றி. தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமம். பரிசுத்தமான மண் முஸ்லிம்களை தூய்மைப்படுத்தும் சாதனமாகும். 10 வருடங்களாக தண்ணீர் கிடைக்காவிட்டாலும் சரியே, பிறகு கிடைக்கும் போது அதை உடலில் ஊற்றிக்கொள்ளவும், அதாவது இதை கொண்டு ஒழு மற்றும் குளிப்பை நிறைவேற்றவும் இது மிகவும் நன்று என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. குர்ஆனின் சூறாவை ஓதி உறங்குவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் உறங்குவதற்கு முன் படுக்கையில் அமர்ந்து குர்ஆனின் ஏதாவது ஒரு சூறாவை ஓதிவிட்டு தூங்கினால் அல்லாஹ் தஆலா அவரின் பாதுகாப்புக்காக ஒரு வானவரை நியமிக்கின்றான். அவர் கண் விழிக்கும் வரை தீங்கு விளைவிக்கும் எந்த பொருளும் அவரின் அருகில் கூட செல்லாது. ஒரு பாவத்தை பற்றி. தவறாக ஹதீஸை கூறினால் தண்டனை. எனது ஹதீஸை விவரிப்பதில் பேணுதலாக இருங்கள். மேலும் தெளிவான ஞானமின்றி ஹதீஸை கூறாதீர்கள். எவர் வேணுமென்றே தவறான கருத்தை கூறி அதை நான் கூறியதாக சொல்வாரோ அவர் ஒதுங்கும் இடம் நரகமே என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உலகத்தை பற்றி. துர்பாக்கியத்தின் அடையாளம். 4 விஷயங்கள் துர்பாக்கியத்தின் அடையாளமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 1. அல்லாஹ்வின் அச்சத்தால் அழாத வறண்ட கண்கள். 2. மறுமைக்காக அல்லது பிறருக்காக எப்போது இழக்காத கடினமான இதயம். 3. நீண்ட ஆசைகள். 4. உலக பேராசை. மறுமையை பற்றி. சுவனவாசிகளின் வெகுமதி. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அவற்றில் சுவனத்தில் சலாம் சாந்தி என்பதை தவிர அவர்கள் வீணான எதையும் செவியுற மாட்டார்கள். இன்னும் அங்கே அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் மிக்க மேலான உணவு அளிக்கப்படும். இத்தகைய சுவர்க்கபதியே நம் அடியார்களின் பயபக்தியுடலுக்கு நம் அனாந்தரமாக்கி விடுவோம். நபி வழி மருத்துவம். வயிற்று வலிக்கு தேன் மருத்துவம். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து தம் சகோதரனுக்கு வயிற்று வலி என கூறினார். அதற்கு அன்னலார் தேன் கொடுக்கும்படி கூறினார்கள். அவர் சென்று தேனை கொடுத்துவிட்டு மீண்டும் வந்து முறையிட்டார். மறுபடியும் தேனை கொடுக்கும்படி அன்னலார் கூறி அனுப்பினார்கள். இவ்வாறாக 3 தடவையும் அவர் வந்து தேனை கொடுத்தும் வயிற்று வலி குணமாகவில்லையே என முறையிட்டார். அன்னலார் அவர்கள் தேனில் நிவாரணம் உண்டு என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் உண்மையை கூறியுள்ளான். அவ்வாறு இருக்க எப்படி குணமாகாமல் இருக்கும்? ஆகவே மீண்டும் ஒரு தடவை தேனை கொடுக்கும்படி கூறினார்கள். பிறகு 4வது தடவையாக தேனை கொடுத்தும் வயிற்று வலி முற்றிலும் குணமானது. குர்ஆனின் அறிவுரை. காஃபிர் நண்பர்கள். அல்லாஹ் கூறுகிறான், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களை விடுத்து நிராகரிப்பவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அதாவது காஃபிர்களிடம் உளப்பூர்வமான தொடர்பு வைக்காதீர்கள். அதனால் ஈமானும் நற்செயல்களும் வீணாகும்.
அபாயம் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.